செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக 13,000 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் கார்டு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்குத்துறை மூலம் வழங்கப்படும் ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு என்னும் நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீடு அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய திட்டத்தை புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதல்வர் ரங்கசாமி, போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்க 13 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் கார்டுகள் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். முல்லைப் பெரியாறு விவகாரம் தொடர்பாக நாளை 21ஆம் தேதி தமிழக லாரிகள் அனைத்தும் கேரளத்திற்கு செல்லாது என்று தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தை தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் தமிழக லாரிகளையும் அதன் ஓட்டுநர்களையும் கேரள மக்கள் தாக்கி வருகின்றனர். இந்நிலையில் நாளை 21ஆம் தேதி தமிழக லாரிகள் அனைத்தும் கேரளத்திற்கு செல்லாது என்று டெல்லியில் உள்ள தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் நல்லதம்பி அறிவித்துள்ளார். தொடர்ந்து இன்று 4வது நாளாக பதட்டமான சூழ்நிலை நிறைவேறுகின்றது. எந்தவிதமான போக்குவரத்தும், லாரி, பேருந்து, வேன் போன்ற எந்த போக்குவரத்தும் தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் நடைபெறவில்லை. இதனிடையே மதுரையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கேரள அரசின் போக்கை கண்டித்து கேரளா செல்லும் அனைத்து பாதைகளிலும் திட்டமிட்டபடி வரும் 21ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். கேரளத்துக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பது, அவன் செய்ய நினைக்கிற திட்டத்தை கைவிடணும். அணையை உடைக்கும் முடிவை கைவிட்டு விட்டோம் சொல்லணும், அணைக்கிட்ட வரமாட்டோம் சொல்லணும். எனவே இதை தடுப்பதற்குத்தான் இந்த அறப்போராட்டம். 13 சாலைகளிலும் இந்த மறியல் நடக்கும். இது ஒரு எச்சரிக்கை செய்கின்ற சிம்பாலிக் பிளாக்கேட். ஆனா அணையை உடைப்போம், முதல்ல பேபி டேமை உடைப்போம் நம்ம நினைச்சா அது நிரந்தர பொருளாதார முற்றுகைக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து விடும். எக்காரணத்தை முன்னிட்டும் அணையை உடைக்க விடமாட்டோம். குன்னூர் அருகே பள்ளியில் வழங்கப்பட்ட சத்துணவில் புழு, பூச்சிகள் இருந்ததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் அருகே உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு அரசின் சத்துணவு திட்டத்தின் கீழ் தினமும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் புழு, பூச்சிகள் மற்றும் கண்ணாடி துகள்கள் கிடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் நேற்று வழங்கப்பட்ட மதிய உணவிலும் புழு, பூச்சிகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் உணவை கீழே கொட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்க எப்பவுமே இங்கதான் ஸ்கூல்ல தான் சத்துணவு சாப்பிடுவோம். சத்துணவு பாட்டிலோடு பூச்சி, புழு, HM சார்ட்ட போய் சொன்னா தூக்கி போட்டுட்டு சாப்பிடுங்க, பூச்சி சாப்பிட்டா கண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களுக்கு மேலும் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 28ஆம் தேதி கடலில் மீன்பிடிக்க சென்ற எமர்சன், அகஸ்டஸ் உள்ளிட்ட 5 மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்துச் சென்று போதைப் பொருள் கடத்தியதாக பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது. அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த 5 மீனவர்களையும் மீட்க கோரி தமிழக மீனவர்கள் உண்ணாவிரதம் நடத்தி வந்தனர். எனினும் சிறையில் அடைக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை அரசு விடுவிக்கவில்லை. இந்நிலையில் சிறை வைக்கப்பட்ட மீனவர்கள் 5 பேரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களது சிறை காவல் நீட்டிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் விடுதலையை ஆவலுடன் எதிர்பார்த்து வந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் சிறையில் உள்ள 5 மீனவர்களை விடுவிக்க கோரி இன்று முதல் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த ராமேஸ்வரத்து மீனவர் 5 மீனவர்களையும் பொய் கேஸ் போட்டு இலங்கை சிறையில் அடைக்க வச்சிருக்காங்க. அவங்கள இன்னைக்கு 19ஆம் தேதி விடுதலை பண்ணிடுவான்னு சொல்லி எல்லாரும் அங்கே உள்ள அனைத்து மீனவர்களை ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போட இருந்தோம். இப்போ பிளாஸ்ட் நியூஸில் ஓடுது ஜனவரி 2ஆம் தேதி மறு விசாரணைன்னு. இதை இந்த மத்திய அரசு கண்டுகொள்றதே கிடையாது. இப்படியே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா இந்த கடலை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மீனவர்கள் நிலைமை என்ன? யாரை நம்பி நாங்கள் தொழில் பார்க்க போகிறது? டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு சரிவடைந்துள்ளதால் பனியன் ஏற்றுமதியில் 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பஞ்சாப் மாநில பனியன் தொழிலதிபர்கள் தெரிவித்துள்ளனர்.
டாலரின் முந்தைய மதிப்பின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து பனியன் ஏற்றுமதி செய்வதால் ரூபாயின் மதிப்பு குறைந்துள்ளதை அடுத்து இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனால் நாட்டின் பனியன் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதேபோல் சைக்கிள் ஏற்றுமதியும் 1000 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக பஞ்சாப் தொழில் அதிபர்கள் வேதனை தெரிவித்தனர். மின்சார சிக்கனம் மற்றும் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி தர்மபுரி மின் கோட்டத்தில் நடைபெற்ற மின்சார சிக்கன வார விழாவில் மின் விளக்குகள், மின்விசிறி போன்ற மின்சார இயந்திரங்கள் மூலம் மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்துவது என்று விளக்கப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மின் சிக்கனத்தை வலியுறுத்தி மின் ஊழியர்கள் மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் பொன்னேரி கோட்டத்தின் சார்பாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் நடந்த இந்த மனித சங்கிலி பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மின் ஊழியர்கள் கலந்து கொண்டு மின்சார சிக்கனம் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தனர்.